சந்தோஷமா இருக்கீங்க. இந்த நல்ல நாளிலும் இந்த அற்புதமான இரவு நேரத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஒரு 10 நிமிடங்கள் நீங்கள் இருக்கிற இடங்களில் தயவாய் எழுந்து கர்த்தருக்கு நாம் கனத்தை செலுத்த போகிறோம். இருக்கிற இடங்களிலே பெரியவர்கள், தாய்மார்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் நீங்க எழுப்பும்படி நான் தயவாய் கேட்கிறேன். இப்ப நம்ம எல்லாரும் ஒரு 5-10 நிமிடங்கள் நம்ம எந்த சிந்தையை எங்கெங்கேயும் சித விடாமல் உங்கள் சிந்தையை ஒருமுகப்படுத்தி இயேசுவை நோக்கி பார்க்க போகிறீர்கள். நாம் இங்கு வந்ததற்கான நோக்கம் ஆமென், இயேசுவை பார்க்க வேண்டும். ஆமென், அவருடைய வல்லமையை நாம் உணர வேண்டும். இந்த பூமியிலே, வானத்திலும் பூமியிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு நாமம், அது இயேசு கிறிஸ்துவின் நாமம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவின் நாமம் தான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, மரண கட்டுகளிலிருந்து ரட்சித்து மோட்ச பாக்கியத்துக்கு கொண்டு செல்கிறது. ஆமென். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, தேங்க்யூ லோர்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றின்னு சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. இயேசுங்கிற நாமத்துல தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. இந்த உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் பாவத்திலிருந்து மன்னிப்பையும் விடுதலையும் மீட்பையும் தர ஒரே ஒரு நாமத்துக்கு தான் வல்லமை உண்டு. அந்த நாமம் தான் இயேசுவின் நாமம். ஆமென். எல்லாரும் சேர்ந்த நாமத்தை நாம் சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுங்க, இயேசு நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. எஸ் லார்ட், ஆமென். மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். அவர் நாமத்தில் எல்லா தீமையும் மாறும். தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர் இயேசு ஒருவரே. அற்புதங்களை செய்கிறவர் இயேசு ஒருவரே. தீமையானவைகளை நன்மையாக மாற்றுவார். சுவாசத்தோடு கூட. ஓ ஜீசஸ். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும்.
தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் ஆமென் வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான நாமம் இயேசுவின் நாமம். ஆமென் ஹல்லேலூயா. வேறொரு நாமம் இல்லை. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் ஆமென் எல்லா தீமைகளும் நன்மையாய் மாறும். ஆமென் வாழ்க்கையில தோல்விகளோடு கூட பாரத்தோடு கூட இந்த இடத்துல நீங்க யார் ஒருவர் நின்று கொண்டிருந்தாலும் இன்று ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. ஆமென். இந்த இயேசுவின் நாமம் தான் ஒரு மனிதனுக்கு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறது. ஹல்லேலூயா. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். அந்த நாமம் தான் அவர் பெயர். அந்த பெயரை சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்னா, எதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்திருக்கிறோமோ, எதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி நினைச்சிருக்கிறோமோ, அது எல்லாத்தையும் மேற்கொண்டு பெரிய ஒரு விடுதலையும் பதிலையும் உங்க வாழ்க்கையில் ஒரு நன்மையும் செய்யக்கூடிய ஒரே ஒரு நாமம், அது இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. வியாதிகள் எல்லாம் மாற்றுகிற சுகப்படுத்துகிற ஒரே நாமம் இயேசுவின் நாமம். Thank you Lord. கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை பார்த்து Thank you Lord. உமக்கு நன்றி. ஆமென். அவருடைய நாமம் இந்த இடத்துல பிரசன்னமாய் இருக்கிறது. எங்கே 2-3 பேர் நாமத்திலே கூடுகிறீர்களோ உங்கள் நடுவே வருவேன் என்று சொன்னவர் இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க எந்த நோக்கத்தோடு கூட எதற்காக இந்த இடத்துக்கு வந்தீங்களோ தெரியாது. ஆனா நீங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாமத்தில் இருக்கிற விடுதலையை ஒருவேளை நீங்க பேசி இருக்கலாம், நீங்க ஒருவேளை அதை நோக்கி அதை நினைச்சு பார்த்திருக்கலாம். ஆனா அது உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காம இருக்குன்னா விசுவாசத்தோடு கூட அந்த நாமத்தை அறிக்கை செய்யுங்க. அந்த நாமத்தை விசுவாசத்தோடு கூட கூப்பிட்டு கொண்டே இருங்க. கூப்பிட வானத்திலிருந்து மறு உத்தரவு வரும். ஹல்லேலூயா. மனுஷர் உங்களை மறக்கலாம், நீங்க நம்பினவர்கள் உங்களை கைவிடலாம். அவர் சொல்லுகிறார், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஓ, உங்களை மறவாத ஒரு ஆண்டவர், தாயின் வயிற்றிலே உங்களை உருவாகும் உன்னை அறிந்தவர். அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. தாய் போல தேற்றி அந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி அந்தை போல தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க நீ போதும்
ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவீங்களா? நீர் போதும்பா, நீங்க போதும்பா, நீர் போதும். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. இத்தனை பேர் இந்த நேரத்துல வாயை திறந்து நீங்க அறிக்கையிட்டீங்களோ, நீங்க ஆண்டவர் இந்த நாளிலிருந்து அவர் உங்களை பொறுப்பெடுத்து உங்களை அவர் வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இடத்துல புதிதாய் ஒருவேளை வந்திருப்பீங்கன்னா, ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். நாங்க அன்பா சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்து ஒரு மதத்துக்குரிய தெய்வம் அல்ல, அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க நடுவுல வந்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இடைப்படும். தெய்வ பிரசன்னத்துல நீங்கள் அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you, brother.